மேற்கு ரைட். சார். சரி, நான் கைக்கிறவளாங்குதா? ஓம். ரைட், ஓகே. சரி, ரைட். அது சரியான விடையை பார்ப்போம். தாத்வி வடக்கு நோக்கி சிறிது தூரம் சென்று. அப்ப இதுல இருக்கிறா வடக்கு நோக்கி சிறிது தூரம் சென்று. வலது கை பக்கம் என்று சொன்னா இந்த பக்கம் வேற திரும்பி சிறிது தூரம் சென்று இடது கை பக்கம் திரும்பி மேற்கு. மேல போவா. மீண்டும் இடது கை பக்கம் திரும்பி வா. ரைட். அப்ப எந்த பக்கம் அவ இப்ப போறான்னு சொன்னா மேற்கு விடை. ரைட், ஓகே. இப்ப அதுல சுற்றாடல்ல கேசிக்க நாங்க எத்தனையாவது பார்த்திருக்கிறோம். நிறைய பார்க்கல, குயிக்க பார்க்கணும். அடுத்த கேள்வி. கேசிக்க எத்தனையாவது பார்த்திருக்கிறோம். கேசிக்க கதைக்கிறவளாங்குதா? சார், எத்தனையாவது கேள்வி பார்த்திருக்கிறேன். மரஞ்செடி கொடியில 33வது கேள்வியில இருந்து பார்க்கணும் சார். ரைட், ஓகே. கேசிக்க சொல்லுவான். அடி ராசாத்தி, சொல்லுங்கள் ராசாத்தி. என்ன மித்திரங்கள்ல இருக்கிறியோ? மைக் ஓன் பண்ணுங்க. இம்ரோ எத்தனையாவது பார்க்கணும். 2ஆம் பாடத்துல 97வது கேள்வி சார். ரைட், ஓகே. இவ்வளவு நேரம் என்ன புரட்ட விட்டதா? பண்ணல. ரைட், கவனிங்க. பரங்கீன மக்கள் பின்பற்ற அந்த கேள்வியா? இல்ல, கண்டி முடிச்சு விட்டு மட்டும் நான் வந்து ரைட். 97 என்ன? ரைட், ஓகே. சரி, அதுல பாருங்க பிள்ளைகள். 97வது வினா. கண்டியில் முடிசூட்டும் மன்னனாகவும் 1848 விடுதலை போராட்ட வீரராகவும் திகழ்ந்தவர் யார்? அதுக்கான சரியான விட வந்து கொங்கால கூட வேண்டா. இதுல திருத்துனாக ஆரோ திருத்திட்டோம். என்ன விட நாங்க திருத்திட்டோம். கொங்கால கூட வேண்டா. சரி. அடுத்தது மாவட்ட செயலகத்தினால் ஆற்றப்படும் சேவையாக அமைவது. மாவட்ட செயலகம் மற்றெல்லாம் இது வந்து பிரதேச சபையும் போலீஸ் நிலையங்களும் சேர்ந்து தீக்கிறது. முதலாவது விடை சரி. அடுத்த பிரதேச செயலகத்தினால் ஆற்றப்படும் சேவை. அதுக்கு நாங்க அதுல வெள்ள நிவாரணம் வழங்கும், இயற்கை உதவி செய்யறது, மாவட்ட தேர்வு ஒழுங்கமைக்கிறது. அப்ப முதலாவது விட, 2வது விட, 4வது விட சரி. அது அல்லாதது வந்திருக்கும். சரி, யாரும் சரியா? அடுத்தது கிராம அதிகாரியினால் வழங்கப்படும் சேவை. நன்னடத்தை சான்றிதழ் வழங்கும். இலங்கையின் உள்ளூராட்சி நிறுவனம் அல்லாது ஜனாதிபதி ஜனாதிபதி. அடுத்தது கிராம அதிகாரியினால் வழங்கப்படும் சேவை அல்லாதது கேட்கிறார். விடை 2வது விவசாய நடத்துதல். அது வந்து 2வது விடை சரி. ஒரு ஆள் சொல்லுங்களா? பொது சுகாதார பரிசோதகரின் சேவை அல்லாதது. சுகாதார கல்வி வழங்குதல். விடை 1வது சரி. காசு கட்டளை தபாலகம். அதுல உங்களுக்கு தெரியும், பாலகம். காசு கட்டளைக்கு ஆங்கிலத்துல மணி ஓர்டர் சொல்றது. அப்ப தபாலகத்துல மணியோட. வங்கியில வந்து காசோலை. காசோலை 3 எழுத்து. அதே போல வங்கி 3 எழுத்து. அப்ப ஒன்று ஞாபகம் வச்சாலே மற்ற செய்யலாம். அடுத்தது இலங்கை ஆக்கிரமித்த அந்நியர்கள் போடலாம் ஒரு ஆட்டம். அப்ப போர்த்துகீஸ் ஆங்கிலேயர். 4வது விடை சரி. அடுத்தது மத்திய மாகாணத்துக்கு குறித்தான பூ எது?
பில்லிமலை ஓகே கேசிக்க சரி எവിടെ மல்வத்து ஓயம் என்ன வர்த்தக பொருட்களை தரக்கூடிய எஸ்எல்எஸ் ஒரே மாநிலத்துல வந்து கழுகங்கையும் கல்லடிகங்கையும் கல்லடிகங்கை கொழும்புல கலக்குது ஷார்ட்கட் கல்லடி கொழும்பான் கழுகங்கை களுத்துறையில கலக்குது ஷார்ட்கட் கழுகழு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல கின்கங்கை காளி மகாதிருடன் மகாவலி திருகோணமலை வளர்ந்த அம்மா வளவங்கை அம்பலாந்தோட்டை அதுல இருக்கிறதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. இலங்கையில் போதைப் பொருளாக பயன்படுவது புகையில் முதலாவது சரி. மலைநாட்டை செல்லும் புயல் முடிவடை விடம் பதுளை பிரதான நகரம் மாத்தரை நுவரலியா அதுக்கு விடை கண்டி. மத்திய மாடம் கண்டி சரி. திசா தேவநம்பிய திசா அப்ப நாலாவது இந்நாட்டில் பிறந்து வாழ்ந்து வருகின்றவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள்? இலங்கை பிரஜைகள். இலங்கைக்கு மட்டும் உரித்தான தாவரம் அல்லாது கோப்பி அரச புடவை அது ஆங்கிலேயரால இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அரச புடவை வெப்ப நிலையத்துக்கு வழங்கப்படும் பெயர் எது? அப்ப லக்ஸலண்டா என்ன? சதோசண்டா என்ன? இலங்கை மொத்த கூட்டுறவு சங்கம். இலங்கை மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம். அடுத்த பாருங்க, இலங்கைக்கு உரித்தான தீவு அல்லாது மாலைதீவு அது ஒரு தனி நாடு. சரியா? ரத்னபுரியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி கோபத் விடை முதலாவது சரி. கோபத். பராக்கிரம சமுத்திரம் அமைந்துள்ள இடம் புலனறுவை தெரியும் என நில்வள நில் மா சோர்கட் அப்ப நில்வளகங்கை மாத்தரை இலங்கைக்கு உரித்தான முலையூட்டி சுண்டல் அதே போல மரநாய் சுண்டலி கருங்குரங்கு சருகுமான் அதெல்லாம் பேர். துறைமுகம் அமைந்துள்ள நகரம் அல்லாது திருவோணமலை காலி ஹம்பாந்தோட்டையில இருக்கு. தேசிய கீதம் பாடப்பட வேண்டியது ஏற்றியதன் பின்பு. வடகள் பருவ பேச்சு காலம் டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி வரை. இப்ப முடிஞ்சதா தானே. அடுத்தது கண்டியை யாழ்ப்பாணத்தை உடைப்பது A9 A4 தான் இலங்கையில் இருக்கிற மிக நீளமான பிரதான வீதி. சரி A4. தெற்கு கடகதி வீதியா கவனிச்சு கொள்ளுங்க. இலங்கையில் அமைக்கப்பட்ட அதிவேக பாதையில முதலாவது அதிவேக பாதை தான் இந்த தெற்கு அதிவேக பாதை. இத குறியீட்டுல E1 என்று சொல்லுவாங்க. இது வந்து 2011ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சரி, இதுல நீங்க செல்லணும் என்று சொன்னா குறைந்த அளவு கட்டணம் செலுத்தணும். இதுல மோட்டார் சைக்கிள்களோ அல்லது முச்சக்கர வண்டிகளோ செல்ல முடியாது, மாட்டு வண்டிகளோ செல்ல முடியாது. அதை விட கார் பஸ் அப்படியான கனரக வாகனங்கள் தான் இதுல செல்லலாம். இலங்கையில் அமைக்கப்பட்ட அதிவேக பாதைகள் 4. ஒன்று E1 தெற்கு அதிவேக பாதை. இது தேச படங்கள்ல ஊதா கலர்ல குறித்து காட்டப்படும். சரியா? தெற்கு அதிவேக பாதை. E2 வந்து கொழும்பு சுற்றுவளைவு பாதை. கொழும்பை சுத்தி அடிச்சிருக்கிறாங்க. கொழும்பு சுற்றுவளைவு பாதை. E3 வந்து கட்டுநாயக்க அதிவேக பாதை. அதே போல E4 வந்து குருநாகல் கொழும்பு பாதை. அதோட 5வது பாதையொட்டி இப்போது செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அதை பற்றி அது இன்னும் திறக்கல, செய்து கொண்டிருக்கிறாங்க வேலை. அதுல E1 E2 E3 E4 இந்த 4 வீதிகளும் முக்கியமா இருக்கும். இதைத்தான் கடுகதி வீதிகள் என்று சொல்றது, அல்ல அதிவேக பாதைகள் என்று சொல்றது. சரியா? அடுத்தது நமக்கு அரசினால் இலவசமாக கிடைப்பது கல்வி. தேசிய கொடியில் வாழ இந்திய சிங்கத்திற நிறம்
மஞ்சள் மஞ்சள் நிற வால் ஏந்திய சிங்கம். விடை மூன்றாவது. Right. அடுத்தது அடுத்தது பாருங்க, தரமான தேயிலைக்கான குறியீடு. BOPS Right. அந்த தேயிலை பாக்கெட்டுகள் எல்லாம் அடுக்கி இருக்கும், பார்த்திருப்பீங்க. SLDA என்று சொல்றது சிறந்த பற்பசைக்கான குறியீடு. ISBN என்று சொல்றது புத்தகங்களுக்கான குறியீடு. SLS என்று சொல்றது இலங்கை தர சான்றிதழ். Right. அடுத்தது பாருங்க, கந்தளாய் குளத்தை கட்டிய மன்னன். என்று சொல்லி தந்தாலும் சரி, இரண்டாம் அக்போ என்று சொன்னாலும் சரி. இலங்கைக்கு உரித்தான முலையூட்டி அல்லாது நான்காவது தென் மாகாணத்தில் அடங்காதது களத்துறை, மாத்தறை, அம்பாந்தோட்டை, காளி, தென் மாகாணம். யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த கடைசி மன்னன் சங்கிலியன். யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த கடைசி மன்னன் சங்கிலியன் விட கொடுத்திருக்கீங்க சார். இரண்டாவது விட சரி. ஆமா. அடுத்தது உடரட்ட மெனிக்கு எனும் புகையிரத பாதை செல்லும் பாதை. கொழும்பிலிருந்து வடக்கிற்கு. அடுத்தது மிருகக்காட்சி சாலை அமைந்துள்ள இடம் தெஹிவளை. அடுத்தது வடமத்திய மாகாணத்துக்குரிய மாவட்டங்களில் ஒன்று பொலனறுவை. வாசிகம் 136. இலங்கையின் வரலாற்று தகவல்களை அறிய உதவும் நூல் இலங்கையில் வரலாற்று தகவல்களை அறிய உதவும் நூல் அல்லாதது எது? திரிபுடகம். அடுத்தது தெற்கு அதிவேக பாதையை. இலங்கையின் வரலாற்று நூல்கள் அல்லாதன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து தீமசூய. அதாவது இந்த ஓடர் நீங்க பாடமாக்கி வச்சீங்கன்னு சொன்னா ஈஸி. எப்படின்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. தீமசூயான்னு சொல்றது இதான் ஷார்ட்கட். இலங்கையில முக்கியமான நூல்கள், அதோட மட்டக்களப்பு மானியமும் இருக்கு. இலங்கையில முதலாவது வரலாற்று நூல் தீமவம்சம். இதுல என்ன குறிப்பிட்ட வரலாறுகள் இருக்கு. அதே போல மிக அதிகமான மகாநாம தேரரால் எழுதப்பட்டதுதான் இந்த மகாவம்சம். இது கிறிஸ்து 5ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. இந்த நூல்ல இலங்கை பற்றி பல தகவல்கள் இருக்குது. அதே போல சூலவம்சம், அதே போல யாழ்ப்பாண வைபவ மாலை, மட்டக்களப்பு மானியம், இந்த நூல்கள் இலங்கை வரலாற்றில மிக முக்கியமான நூல்கள். இலங்கையில முதலாவது நூல் தீமவம்சம், இரண்டாவது மகாவம்சம், சூலவம்சம். அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கணும். தெற்கு அதிவேக பாதை இணைப்பது இலங்கைக்குரிய பறவை அல்லாது மயில், அது இந்தியாவுக்குரியது. இலங்கையில் அமைக்கப்பட்ட முதல் விகாரை ரூபராமடா. முதலாவது சரி. பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. இதோட விடையில் நான் மிச்சம் 100. இலங்கையில் நிறைவேற்று அதிகாரமுடைய முதல் ஜனாதிபதி யார்? ஜெயவர்தனா. இலங்கையில் மலைவீழ்ச்சி பெருமிடம் மிக குறைந்தது மன்னால் மறைச்சு கட்டி, மிக கூடிய இடம் வட்டவல். 6 கடலுடன் கலக்கும் இடம் நமது நாட்டுக்கு உரித்தான உரித்தான பாம்பு பாம்பு, பச்சை பாம்பு, நீர் பாம்பு இலங்கை நாட்டுக்கு உரித்தானது. அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ செய்திகளை வெளியிடுவது வர்த்தமானி. பிரதமரின் உத்தியோக பதிவிடம் அலரி மாளிகை. அதே போல இலங்கையின் இந்து மத வளர்ச்சிக்கு அயராது பாடுபட்டவர் ஆறுமுகநாவலர். இலங்கை நாணயத்தாளர் 2 பேர் கையொப்பமிடுவாங்க. ஒன்று நிதி அமைச்சர், மத்திய வங்கியினுடைய ஆளுநர். ஆளுநர் பிள்ளையாருக்கு பிள்ளைகள் இதுக்கு இந்த நேவரோட இலங்கை முதலாவது அமைக்கப்பட்ட புகையிரத ஆறுமுகநாவல். இலங்கை முதலாக அமைக்கப்பட்ட புகையிரத பாதை
கண்டி கொழும்பு. இலங்கை அதாவது ஆங்கிலேயர் வந்து மத்திய மலைநாட்டு அதாவது மாத்தளை நுவரெலியா கண்டியில உற்பத்தி செய்த ஏலம் கருவா என்ன பட்டைகள் இதெல்லாம் கொண்டு போறதுக்காக கடல்ல கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? மத்திய மாநிலத்தில இருந்து ஒரு கரையோர மாவட்டத்துக்கு கொண்டு வரணும். அப்ப அது கொண்டு வரதுக்காக அவங்க அமைச்சதுதான் போயிருந்த இலங்கையில் உள்ள குடாநாடு யாழ்ப்பாணம். மன்னர் வரலாறு தொடர்பில்லாத இடம். மன்னர்களின் வரலாறு தொடர்பில்லாத இடம் வந்து சிவனொளி பாதம். இந்த 150ல இருந்து 200 வரைக்கும் இது நினைக்கிறேன். அதுக்குரிய ஆன்சர்ஸ் நான் போட்டு விடுவேன். நீங்க திருத்தி ரெடியா இருக்கணும். இப்ப தமிழ் எடுக்க போய்க்க. தமிழ்ல எத்தனை வசையில பாத்துருக்கிறோம்? மூன்றாவது பார்க்கணும். சரி, மூன்றாவது அவங்களோட மைக்குகளை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. மின்மினி பூச்சிகளைப் போல ஒளிந்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களால் வானம் நிரம்பி இருந்தது. அதனை பார்ப்பதற்கு பூத்துணி போல, அதுல பூத்துணி போல என்று சொல்றது ஓமையணி. ஓமானம் கேட்டா பூத்துணி, ஓமையணி கேட்டா போலையை சேர்த்தெழுதோடும், ஓமானம் கேட்டா போலைக்கு முன்னுக்கு வாரத்தெழுதோடும். காட்சியளித்தது. சிறிது நேரத்தில் மேக கூட்டங்களுக்குள் இருந்து வெண்ணிலவு வெளிப்பட்டது. இருண்டு கிடந்த பூமி ஒளி பெறத் தொடங்கியது. அப்போது சாக்குருவி ஒன்று. சாக்குருவி என்று சொல்றது என்ன? நேற்று படிச்சோம், சொல்லுவாங்க. ஆந்தை சார். ஆந்தை, ரைட், பறந்து சென்றது. முதலாவது கேள்வி, ஆகாயம் என்பதன் ஒத்த கருத்து சொல். வானம். அதுல இருக்கிற விடையில எழுதி கொள்ளுங்க. அடுத்தது பூத்துணி போல காட்சியளித்தது எது என பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்த இருக்கிற விடையை எழுதுனீங்கன்னா சரி. அடுத்தது இந்த இருக்கு நட்சத்திரங்கள் என்று இதோட முடிச்சீங்கன்னா சரி. பந்தியில் குறிப்பிடப்பட்டும் பிராணிகள் எவை என்று கேட்கிறாங்க. பிராணிகள் என்று கேட்டீங்கன்னு சொன்னா அடுத்தது சாக்குருவி எவை என்று கேட்டபடியா நீங்க ரெண்டு கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும்? எழுதியிருக்கணும். சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி, நட்சத்திரங்கள் எவ்வாறு ஒளிந்தன என்று சொல்லப்படுது? போல இவ்வளவு வெளியிருக்கணும். சில எழுத்து பிழைகள் கவனத்துல கொள்ளப்பட வேண்டும். எங்கிருந்து வெண்ணிலவு வெளிப்பட்டது? அப்படியே பார்த்தளி இருக்கணும். அதுல இருக்கெல்லாம் வந்திருக்கணும். ஏன்னா இல்லாட்டி அது பிள்ளை. விவரணத்தோட தொடர்புடைய பொழுது காலை பொழுதா மாலை பொழுதா அல்ல இரவு பொழுது? அடுத்தது இதுல 6க்கு 6 எடுத்தாங்க பாப்போம். படிச்சு அவ்வளவு விஷயமும் செய்து திருத்தி பேரன்ஸ் சைனோட வேறணும் கிளாஸ் தொடங்கக்குள்ள. சரியா? சைன் இல்லாட்டிதான் விழு. அதால முடிய பேரன்ஸுங்க கொடுத்து சைன் எடுத்துட்டு வாங்க. அது உங்களுக்கு. அடுத்த பேரன்ஸ், வாக்கியங்களில் உள்ள ஒளிவு சொற்சோடிகளை சொற்சோடி என்றா ஒலி ஒலி என்று வேறு, மறை மறை என்று வேறு. புலி சென்றதும் குட்டி அவரை தனது மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தது. மறை, அடுத்தது மறை, மலை மலை, அறை அறை, அடுத்தது கரை கரை, அதே போல கனி பழம், தனித்தல் சோதனை படித்து கூறுறது, மனம் வாசம், மனம் உள்ளம். இவ்வளவு இந்த அத நீங்க புள்ளிக்கோட்ல எழுதி இருக்கணும். சரியா? இதுல பாருங்க பிள்ளைகள். அடுத்தது
எதிர்கட்சி சொல்லி சொல்ல எதிர்கருத்து சொற்சோடியை தெரிந்து எழுதுக. அது மலை, பள்ளம், குன்றுமேடு ஒத்த கருத்து. முதலாவது சோடியை சொல்லுங்க பாருங்க. மேடு பள்ளம். இரண்டாவது அன்பு 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 அன்பு. மூன்றாவது தட்பம் நுட்பம். நுட்பம் சொன்னதில் விடை நுட்பம் சரி. அடுத்தது வரவு செலவு. வரவு செலவு. வரவு செலவு. அடுத்தது வரவு செலவு. அடுத்தது உண்மை பொய். உண்மை பொய். உண்மை அடுத்தது பொய். காடு நாடு. நாடு காடு. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி. இறக்குமதி. அடுத்தது நன்மை பகை. எட்டும் சரி எடுத்தாங்க பாப்போம். சும்மா கை ஏத்துங்க பாப்போம். ஏத்துனால தெரியாதானே? அப்படியா? ரைட், ஓகே. இதை செய்து கொள்ளுங்க. திருத்த செய்யாதாங்களும் விடை எழுதி கொள்ளுங்க. வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளில் இயற்கை சொற்கள் 2. சித்திரான் எழுதிவிட்டாலும் சரிதான். ஏதாவது ஒன்று எழுதி விட்டீங்கன்னா சரி. அல்ல கேசிக்கா பூசிக்கான்னு எழுதி விட்டுறாங்க. அதாவது மனிதர்கள பேர் 2 எழுதி விட்டீங்கன்னா சரி. அகிர்திணை சொற்கள் மனிதர், கடவுள், தேவர் இல்லாம எழுதி விட்டீங்கன்னா சரி. நாய், பேய் என்று எழுதி விட்டுறாங்க. இருக்காரு சரியா? பசு அப்படி ஏதாவது ஒன்று எழுதலாம். உயர்திணை ஆண்பால் சொற்கள் 2. அரசன், மாணவி, எழுதலாம். பெண்பால் சொல்லண்டா மாணவி, புதல்வி, தந்திரா, குப்புசாமி என்று எழுதி விட்டுறாங்க. அது ஆண்பாலுக்கு வந்துடும். அடுத்தது அகிர்திணை ஒன்றன்பால் சொற்கள் 2. யானை, யானை, பூ, பசு ஏதாவது ஒன்று தெரியும். அதே